ஒரு அம்மா வந்து பையனுடைய ஜாதகத்தை கொடுத்தாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பையன் நல்ல இடத்துல வேலை பார்க்குறாம்மா, இப்போ வேலையை விட்டுட்டு வேறு வேலை போகணுங்கிறான், இல்லைன்னா வேறு புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற கேள்வி அந்த பையனுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இதுக்காக முதலீடு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது. அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா தற்போது லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. இப்போ இந்த லக்ன மாற்றத்தில் ஏஎல்பி லக்னம் அவருக்கு கன்னியா லக்னம். கன்னி லக்னத்திற்கு புதன் வந்து எங்கே இருக்கிறாருன்னா 10லேயே உட்காந்துருக்கிறாரு. இந்த ஜாதகர் 10ஆம் இடத்துல இருக்கிறனால தான் இவருக்கு வேலையிலேருந்து மாற்றமாகி பிஸ்னஸ் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது. இந்த புதன் 10ஆம் இடத்துல இருக்குவது சரியானா சரிதான். ஆனால் லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உத்திர நட்சத்திரம் சூரியன், அவரும் 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது மனம் வந்து எப்படி இருக்குன்னா அலை பாயும்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் சூரியன் யாருக்கு இருக்குதோ அந்த மிதுன லக்னம் எப்போ, அந்த கன்னியா லக்னம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ அவர் தொழில் செய்வதற்கு உகந்த தன்மையை கொடுக்குமானா கொடுக்காது. இந்த மிதுன ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பது தொழிலுக்கு எதிரானதுன்னு சொல்லலாம். அதுவும் இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 போகக்கூடிய அந்த 3 வருஷமும் மன போராட்டங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த போராட்டத்தினால தான் இவர் வேலையை மாற்றணும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற கேள்வி அந்த ஜாதகருக்கு வருது. அப்போ அவர்கிட்ட சொன்னது அப்படி பண்ணக்கூடாது. அம்மா அவங்கள்ட்ட சொன்னோம், அம்மா இந்த ஒரு 3 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது அவருடைய ஜாதகப்படி. பொதுவாகவே இந்த கன்னியா லக்னத்திற்கு தொழில் அமைப்புங்கிறது சரியாக இருக்காது, பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொன்னோம்.